A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 13 verse 17 to 21. ஸோ Proverbs 13 17லேருந்து 21. ஸோ இந்த செக்ஷனில் வந்து ஒரு ப்ரீஃப் ஓவியூ மாதிரி பார்க்க போகுது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 17வது வசனத்தில் ஒரு துர்மாக்கை வந்து என்ன பண்ணுவான், ஒரு அழிவு கொண்டு வருவான். அதுக்கப்புறம் 18 19 பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து உங்களை கீழே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வில் பிரிங் ஷேம் டு யூ, உங்களுக்கு வந்து உங்கள் டிசிப்ளினை கெடுப்பான். அதுக்கப்புறம் 19வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த டிசைர், அந்த ஃபுல்ஃபில் ஆன டிசைர் வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சந்தோஷத்தை தரும். அது மூலமாக verse 20-21 என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு துர்மார்க்கனோட நடக்கிறதுனால இவ்வளோ நடக்குது. அதுக்கடுத்து கடைசியில் என்ன சொல்கிறாரு, ஒரு புத்தி உள்ளவர் ஞானம் உள்ளவங்க கூட நடந்தால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இந்த துர்மார்க்கிட்டேருந்து வர கெட்ட செயல்கள், கெட்ட ரிசல்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verse 20, which says, whoever walks with the wise becomes wise, but the companion of fools will suffer. அதாவது ஞானம் உள்ள கூட நடக்கிறவனுக்கு இன்னும் ஞானம் அடைவான், ஆனால் ஒரு துர்மார்க்கம் கூட நடக்கிறவனுக்கு இன்னும் என்ன நடக்கும், கெடுதலே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன டேக்கவே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் நிறைய முறை. ஒரு சின்ன வகையில், அதாவது என்னென்னா, நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சுற்றி இருக்கவங்க ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க காட்லி பீப்புளாக இருக்கணும். கிறிஸ்தவர்களாக, those who follow Christ, those who follow Christ values, those who are very very earnest Christians, அந்த மாதிரி இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இது வந்து சாலமோன் வந்து மெயினாக அதை தான் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து துர்மார்க்கர்களாக இருந்தால், அந்த மாதிரி தவறான வழியில் போகிறவங்களா இருந்தால் என்ன ஆகும்னு சொல்கிறாருன்னா, இறுதியில் நம்மளும் என்ன ஆகிடும், அந்த வழியில் இறுதியில் போய்டும். ஏதோ சின்ன விஷயத்தை தான் தொடங்கும், ஒரு சின்ன ஷார்ட்கட், இல்லை ஒரு சின்ன கெட்ட பழக்கம், சரி எல்லாருமே போகிறாங்கன்னே நம்மளும் போயிடுவோம். அந்த மாதிரி சின்னதாக தொடங்குறது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். சின்னதாக பாவம் தொடங்கினா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அது சின்னது வந்து அப்போ ஃபஸ்ட்டு பண்ணும்போது தப்பாக தெரியும். அதுக்கடுத்து போக போக ஏற்கனவே பண்ணியாச்சு, பண்ணலான்னு அது என்ன ஆகிடும், நம்மளுக்கு நம்ம ஆகிடும், அதாவது பழகிடும். அதுக்கடுத்து என்ன ஆகிடும், அந்த சின்னதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடும். அதே தான் இங்கே சாலமோன் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து நல்லவங்களாக இல்லாமல் துர்மார்க்கர்களாக இருந்தால் என்ன நடக்கும், பாவத்தில் போய் நம்ம இறுதியில் அழிவில் முடியும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, அதனால் whoever walks with the wise, 20வது அதிகாரத்தில் whoever walks with the wise becomes wise, but the companion of fools will suffer. அதனால் நம்ம சுற்றி இருக்கவங்க ஞானம் உள்ளவர்கள் கூட நம்ம ஒரு சோஷியல் சர்க்கிளாக இருக்கும், ஏசுவன் பிள்ளை. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஜிபிஎஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் வழி தெரியாது, நம்ம ஒரு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்ஃபுல்லாக ஜிபிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணுவோம், ஜிபிஎஸ்ஸையே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அதுதான் ஞானம் உள்ளவன் பண்ணுற செயல். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு இந்த வழியாக போனால் டைம் கட் ஆகும், இந்த வழியாக போனால் டைம் கட் ஆகும், சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்க போது இறுதியில் என்ன ஆகும், சில வாட்டி தவறான வழியில் போயிடுவாங்க, சில வாட்டி இன்னும் டிராஃபிக்கில் மாட்டிடுவாங்க, சில வாட்டி என்ன ஆகும், பிளாக்டு வழியில் போயிருப்பாங்க. ஸோ ஞானம் உழவு பண்ணுறது என்ன, ஜிபிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜிபிஎஸ் யார், ஜீசஸ். மெயின் ஜிபிஎஸ் யார், நம்ம ஜீசஸ். ஸோ நம்ம ஜீசஸ் கொடுத்துருக்க ரூல்ஸ், நம்ம ஜீசஸ் கொடுத்துருக்க கமாண்ட்மெண்ட்ஸ், அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நடக்கணும். இரண்டாவது, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அந்த மாதிரி ஒரு கம்பேனியன்ஸாக இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கவங்களும் எப்படி இருக்கணும், ஜீசஸ் என்ற ஜிபிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே ஃப்ரம் திஸ். தேங்க்யூ.